ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு Samayal அகாஸ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஸி பொட்டேட்டோ சாண்ட்விச். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இதை சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதில் நமக்கு வேணும்னா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இதை செய்யலாம். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். 2 பெரிய உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணிப்போம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாக நறுக்கி எடுத்ததையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை நல்ல பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் 2 பச்சை மிளகாவை 1 பச்சை மிளகாவையும் குறைச்சிக்கலாம். இல்லை பச்சை மிளகா சேர்க்காமையும் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் கொத்தமல்லி தழையை நல்ல பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கையளவு ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு அல்லது உங்களுக்கு தேவைக்களவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது கூட இன்னும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது 2யும் ஆட் பண்ணல, ஏன்னா என் குழந்தைங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் இதை அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ சாண்ட்விச்சுக்கு பண்ணுறதுக்கு தேவையான பிரெட் ஸ்லைசஸை எடுத்துப்போம். அந்த 2 பிரெட் ஸ்லைசஸ்லேயும் டொமேட்டோ சாஸை நம்ம தடவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 பிரெட் ஸ்லைசஸ்லேயும் தடவின பிறகு நம்ம பண்ணியிருக்கிற அந்த பொட்டேட்டோ மசாலா இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை இது மேலே நல்லா போட்டு தடவி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா பரப்பி தடவிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஸ்லைசஸ்லேயும் இந்த பொட்டேட்டோ மசாலா தடவின பிறகு நாம் இப்போ சீஸ் ஸ்லைசஸை வச்சு நல்ல சாண்ட்விச் மாதிரி மூடிடுவோம். இப்போ இந்த பிரெட் ஸ்லைசஸை நாம் அவன்லேயே வச்சு குக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தவாலையும் வச்சு பண்ணலாம். நான் இப்போ தவா மெத்தட் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற சாண்ட்விச்சை இதில் சூடு பண்ண போகிறோம். ஸோ 2 பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். நல்ல பொன்னிறமாக 2 பக்கமும் ஆக்சுவலாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ ஒரு சைடு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா அது குக் ஆகட்டும். ஸோ அதுக்கு மேலே மேல் சைடில் நம்ம கொஞ்சமாக பட்டர் தடவி வச்சுக்கலாம், ஏன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பட்டர். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடிப்பக்கம் நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ 2 பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம், ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிற சீஸ் ஸ்லைஸ் நல்லா குக் ஆகும், அதுவும் நல்லா மெல்ட் ஆகி குக் ஆகும். ஜஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வச்சா பரவாயில்ல, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நாம் சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சீஸ் மெல்ட் ஆனது நல்லா தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே சாப்பிடணும் போல் தோணுது. கண்டிப்பாக இது உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவும் பிடிக்கும். நீங்கள் சில்லி சாஸோ இல்லை டொமேட்டோ சாஸ் கூட வச்சு இதை பரிமாறலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்கும் இது. ஸோ இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.